அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே. அது மாதிரி வடிவேலு பேச முடியுங்கிறது தான் ஸ்பெஷல். வடிவேலு காமெடியா இது பண்றதுங்கிறது மட்டும் இல்ல, பேசும்போதே ஹாப்பினஸ். வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? திருட போவாரு. சீனா தானா அப்படின்னு ஒரு படம். நம்ம கிட்ட டூப்ளிகேட் இல்லையே. இது கோழி இறங்கல, இதை வச்சு என்ன பண்றது? அது சரி, வல்லவனுக்கு வாச்சதெல்லாம் ஆயுதம்தான். கதவை திறந்து பாரு. என்ன என்ன ஐட்டங்களோ திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு. லா 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 லே லா 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 லே லா லா லா. எஸ், டிஎஸ்கே ஸ்னேக் பாபு. அதுலயும் அந்த ரொமான்ஸ் ஒன்று பண்ணிருப்பாரு பாவனாவோட போயிட்டு. அதுவும் என்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தா உடனே கிட்னாவா? எதுடா டார்லிங் முன்ன ஹெவியா நான் லைக் பண்ண வச்சது? முத்து போன்ற எனது சிரிப்பா அல்லது முரட்டு தோல் உடம்பா? இல்ல பாக்கெட்ல இருக்க பணமா இல்ல கவுன்சிலர் பதவியாடா? ஏய், உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணணும். கடத்திட்டு வந்து இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போறேன் டார்லிங்? வரியா மாமா மேல உப்பு மூட்டை ஏறிக்கிறியா? யார் 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 மூட்டையா? ஏன்? ஆனா இவ்ளோ நேரம் என் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்த பத்தியா? அததான்டா என்னால ஏன்னா தமிழ் சினிமாவில மொத்தத்துக்கே வந்து ஒரு கலைஞன் அப்படி முடிவு பண்ணா அவன் அள வச்சுட்டான்னா பெரிய கலைஞன் படைப்புன்னு முடிவு பண்ணு. கண்ணு மூக்கு வாய் காது எங்க இருந்து தண்ணி வந்தாலும் அது ஆனந்த கண்ணீரா தான் இருக்கணும். சத்தியமா சொல்றேன் மச்சி, குடம் குடமா வரும் பார். ஆனா இவர் ஒவ்வொரு முறையும் எல்லோரும் அழுகிற ஒரு பெரிய சித்தரிப்பை கொண்டு வந்து அவர் நம்மளை சிரிக்க வைப்பாரு. நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? தன் தகப்பனை எரிச்சிட்டாங்க எம்டன் மகள். அது வரைக்கும் பாடி தாங்காதுன்னு சொல்லி தாண்டா எரிச்சிட்டீங்களா? சூடா காப்பி குடிச்சா கூட தாங்க மாட்டாரடா. அவர் மேல நெருப்பள்ளி கொட்டி இருக்கிறா. உருப்படுவியாடா நீங்க? நாசர் வந்து மறுப்பு தெரிஞ்சு போனா போட்டு வேண்டாம் கட்டுறேன். எது கத்துறனா? ஹலோ, உங்க கடையில அப்பள கட்ட காணான்னு கத்தலங்க, எங்க அப்பள காணான்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அவரோட வாயே பேசும். எப்படின்னா என்ன கட்ட வார்த்தையில பேசுற? இங்க பாரு, உனக்கு மட்டும் தான் கட்ட வார்த்தை தெரியுமா? நான் பேசுறா அந்த பாஞ்சாலம் குறிச்சி படத்துலங்க அந்த பாய் விரிச்சு போட்டு படுப்பாரு பாருங்க. இன்ன வரலையும் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் சார், எங்களால முடியல. சொன்னா தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். செய்வனைய எடுக்கிறேன். அங்கதான் பாப்போம் உள்ள. பாட்டாளி பாட்டுல லேடி கட்ட போட்டு வாய்ஸ் பேசுவாரு அவரு. எங்க போட்டா? பொட்டியை காணாம. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு உள்ள போவாரு பாருங்க. அது இன்ன வரைக்கும் ட்ரை பண்ண அந்த வாய்ஸும் வர மாட்டேங்குது, அந்த பாடி லாங்குவேஜ் வரவே மாட்டேங்குது. ஆனா லேடிஸ் சாமி, ஐயோ நீ குளிக்கும் போது முதுக பாத்துன முழுசா பாக்குறீங்க. பாத்துட்டா செத்து போடா நீ. போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் மொமெண்ட்ஸ். ஃபாஸ்டா ஒரு பிக்கிங்கானா? ஓகே. நகரம்ன்ற படத்துல வந்து சுந்தர் சி சாருக்கும் அவருக்கும் வந்து ஒரு டக்வார் நடக்கும். ஏன் ஏரியாக்கெல்லாம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல வந்து இறங்கும் போதே ஒரு மாதிரி சைட்ல ஃபுட்போர்ட்ல இறங்குவாரு. இறங்கிட்டு வாயா சொல்லிட்டு இப்படி ஒரு மனுஷன் வெளியே போய் வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. இப்படி பார்க்கும்போது என்ன இவன் இருக்கான், சரி இருந்தாலும் அப்படியே பின்னாடி போனா அசிங்கமாயிடும் சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் பக்கம் தான் போனோம். கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணி. வடிவேலு எத்தனை நடை, வடிவேலுடைய நான் காட்ட முடியுமா? எத்தனை மாதிரியா நட நடப்பா? கால் உடைஞ்சிருக்கு. இந்த உடைஞ்ச காலை வச்சு ஒரு 10 விதமா நடந்து காமிச்சாரு. இந்த கால் இப்படித்தான் வருது. கால் ரவுடிங்கிற ஒரு பாடி லாங்குவேஜ்ல வேணும்ல, அதுக்காண்டி என்ன பண்ண
என்ன இதெல்லாம்? எஜமான் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. குட், ஓகே. என்னது கொடவிரிச்சாலாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன். இல்ல, வாங்க. வானவில்ல வாங்க பேரம் கடவுளோட பேசுவேன். ஸோ நடையிலே இப்போ இவ்வளவு நடை இருக்கு. சொல்றது சரி சரி இப்படி சொல்றது. நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன ராமலிங்கபுரம் காலையை பார்க்க முடியல. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்கு? நல்லதா இருக்கு. 15 நாள் ஆகுது. வண்டியை விட மாட்டேன், வாடகை கொடுக்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க மனுஷன்? அது சுத்தி போறப்ப வந்து அது போறப்பே நம்மளுக்கு அது தானா வந்துடும். நம்ம கிளம்பும் போதே கூட சைக்கிள் வாடகைக்கு விடப்படும். அதான் எழுதிருக்க. என்னைக்கு வண்டி எடுக்கணும், என்னைக்கு விடணும் எழுதி போட்டுருக்கு. ரேடியோ ஷோல லைவ்ல உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு ஃப்ளோல பேசிட்டே இருக்கும்போது லைவ்ல ஏதாவது ஜாம் ஆகும். என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட். தெரியுது, நீ மூடு. பாஸ் டிஸ்கஷன் அப்ரைஸ் எல்லாம் வந்து முடிச்சு வெளியில உட்கார்ந்தப்போ நானும் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறது, அமைச்சரே நம்ம யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? ரொம்ப கடுப்பான மொமெண்டா இருக்கும். இந்த ஃபன்னை தூக்கி விட்டா அப்படியே அந்த மொமெண்ட் ஜாலியா ஸோ இருக்கும். நம்ம சொதப்பல், நம்மளுடைய ஃபெயிலியர்ஸ், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அவருடைய டயலாக் இயல்பா பேசுறோம். எனக்கு நிறைய உண்டு. நான் அனிமேஷன் ஸ்டுடியோவில் உங்களுக்கு தெரியும், நான் அதில் கிரியேட்டிவ் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்போ டப்பிங்கில் வந்துட்டேன். ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சவுண்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டு தான் அதில் பிக்சரே இது பண்ண முடியும். சொல்லவே இல்ல, சொல்லிதான். ஒரு சிங்கத்தை எடுத்து காட்சிக்குள்ள தான் வந்து அது நல்ல சிங்கம், இது வில்ல, இது காமெடி, எல்லாமே முன்கூட்டி சவுண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கெட்சே பண்ண முடியும். ஒரு ஆமா, மறந்தே போச்சுடா. ஒரு வாத்து வரையணும்னா வாத்து மாதிரி தான் பேசி ஆகும். நீங்க பொம்மை படம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே தலையை இப்படிலாம் திரும்பாது. ஓ ஒன்று, நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே நான் பார்த்ததில்ல, இவனோட சேர்ந்து நீ ஏதாவது செய்ய முடியுமா? ஓ, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப சௌகரியமா இருக்கும். இது எல்லாத்தையும் அப்படியே நீங்க டப் பண்ணீங்கன்னா வடிவேலு பொருந்திடுவார். நேசமணி கேரக்டர் இப்படி தான் தூக்கிட்டு இருக்குல்ல. டொனால்ட் டக்க வந்து நீங்க அப்படியே பொறுத்தீங்கன்னா இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. மானமங்கப்படுத்திட்டானே. ஒரு அனிமேஷன் கேரக்டர் அவர் ரொம்ப இயல்பாவே பண்ணிடுறாரு. ஆனா அது கோமாளித்தனமா நமக்கு பிடிக்கிறதுக்கான காரணமே அதான். சாப்ளின் இந்த கருந்தலுடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்திரிய வச்சு கட் பண்ணிட்டானுங்க. கொடுக்க மாட்டானா? சாப்ளின் என்ன பண்ணாரு? ஒரு மாடர்ன் டைம்ல வந்து முழுக்க போவாரு. அவர் பெரும் கஷ்டப்படுறது நமக்கு சிரிப்பா இருந்துகிட்டே இருக்கும். இது அப்படியே பொறுத்துனீங்கன்னா இவர் அதான் பண்றாரு. வெளிய வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு பொறுக்கவே. ஒண்ணு அப்பா இல்லாட்டி நம்ம வீட்ல உள்ளவங்களே நம்மள திடீர்னு காயப்படுத்திடுவாங்க. நோ கிராஸ் ஸ்பீக்கிங். சிட் டவுன் ப்ளீஸ். மிஸ்டர் வண்டு, கோர்ஸ் இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மயிலார். இல்லாட்டி பக்கத்துல உள்ளவங்க என்னாச்சு அப்படிங்க கடுப்பேத்துறாங்க மயிலார். என் போன்று மிக அழகாக கர்லிங் ஹேர் வைத்திருந்த இவர் தலையை பசுமாடு புள்ளை தின்பது போல் கருக்கு 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 என கடித்து துப்பி இருக்கிறார் இவரான. டவுன் ப்ளீஸ். ஓகே. நீ உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஒய் பிளட் சேம் பிளட். அந்த ஒய் பிளட் டபுள்டா. ஆமாண்டா, டால்டா. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே. உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. இன்னமும் கூட ரொம்ப பாப்புலர் தான். சோ ஏதாவது ஒரு திட்டு வாங்குற சந்தர்ப்பத்துல அதை கேஷுவலா வெளிப்படுத்துறதுக்கு எஸ். வேற வாட் இஸ் டெல்லிங்? அவளவோ சொன்னா. ஒய் பிளட், சேம் பிளட். அதாவது ரொம்ப ரொம்ப கடுப்பான ஒரு தருணம். அதாவது நம்ம அறியாமலே அது வரும். முடியல அப்படி முடியலன்னு முடியல. தொடர்ந்து ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தோணும், நான் எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா. இவன் சரியா வர மாட்டான். எதுக்கு சரியா வருவேன், எதுக்கு சரியா வர மாட்டேன்றாங்க நம்மள. சரியா வரவானா? என்ன திடீர்னு கோவம் ஆயிட்டா? இவன் மூஞ்சி சரியா வரமாடா. சரியா வரமாடா. எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன்? எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. சொல்லுங்கடா, மனசு கடந்து உறுத்துமே அப்படின்ற மாதிரி வரும். இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே, நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? காசு இல்லப்பா, அதாவது கூப்பிட்டா காசு இல்லப்பா அப்படின்னு பண்ண வரல.
காசு இல்ல, அதாவது ட்ரீட் கூப்பிட்டா காசு இல்ல. ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். எவ்வளவு சீரியஸான ஆர்குமெண்ட்ல கூட நீ வந்து உன் பிரச்சனையா பார்க்கலாம், என் பிரச்சனையே இல்லாத மாதிரி பாக்குறேன்னு சொல்றது வந்து உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னி. அந்த டயலாக் அவ்வளவு எளிதா கடந்துட முடியாது. வடிவேல் டயலாக் நமக்கு அந்த நேரத்துல ஞாபகம் வராது. தக்காளி சட்னி மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. ஃப்ரெண்ட் பிரேக்கப் ஆகி வராங்க அப்படின்னா தேவதை மாதிரி செவன்னு திவ்யான்னு ஒரு பொண்ணு உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கா. திரிஷா இல்லனா திவ்யா. ஐயோ, அப்ப திரிஷாவோட வாழ்க்கை. திரிஷா கூட எப்படா வாழ்ந்தேன்? என்னமோ குடும்பம் நடத்துற மாதிரி கேக்குற. திவ்யா இல்லனா உன்னை கொல்ல வேண்டியதுதான். திவ்யா இல்ல உன்னை கொல்ல வேண்டியதுதான். அவன் என் மாமனே இல்ல. நீ தானே நாய்ஷோட மாமாண்ண. நாய் சேகர்னு தானே சொன்னேன், நாய் பிடிக்கிற சேகர்னு சொல்லலையே. நாய் பிடிக்கிற சேகரா கடந்து போ அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம இப்ப எல்லாருமே யூஸ் பண்ற வார்த்தை வந்து ரைட் விடு. அந்த ரைட் விடு அங்க இருந்து தான் வருது. எது? அதுக்கு என்னப்பா? வேணா ரைட் விடு. கந்தசாமி படத்துல ஒரு குளிக்கிற சீன் ஒண்ணு பண்ணுவாரு. ஊட்டி வந்து குளிப்பாட்டுறப்ப மாட்டேன் நான் சொல்ல முடியும். அது ஒரு முறை பார்க்கணும், சரி இது செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு முறை ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். நல்ல தண்ணிய போஸ் அடிங்கயா. அடிங்க, இன்னும் நல்லா போஸ் அடிங்க. ட்ரை பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் குளிக்கும் போது அதே மாதிரி தான் பாட்டில் இருக்குது. ஆடிக்கிட்டு இருக்கா சார்? நீங்க இந்த விழாவில குத்துக்க. இப்ப எனக்கு ஒரு 6 மாசமா ஒரே கல்லடப்பையா. இப்ப ஏட்டியா நங்கிரு குத்துனாரு பாத்தீங்களா? அதுல கல்லடப்பு கிளீன். வெளியே எங்கேயாவது குளிக்கலாம்னு பார்த்தா கூட யாராவது இருக்காங்கன்னு பார்த்துட்டு மெதுவா தேய்ச்சி குளிக்கிறது, இல்லைன்னா கடகன்னு குளிக்கிறது. நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு சொன்னா கோபம். சாரி சாரி, பங்குனி மாசத்துல பனிஷ்மெண்ட் பாரு. 10 மாசம் சுமந்து பெத்த அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனேயும் அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டி கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆளு கிடையாது. என்னது 10 மாசம் நீ சுமந்து பத்தியா? உள்ள இருட்டா இருந்துச்சு. நான் இப்படியே உட்கார்ந்து அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்கார்ந்துருந்தேன். வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது. என் பேரை சொல்லி நீ அவ்வளவு வாங்கி வேற தின்ன. உள்ள ஒரு ஃபெசிலிட்டி இருக்கா, ஒரு ஏசி இருந்துச்சா? கலரா பறக்க 100 கிராம் குங்குமம் வாங்கி முடிங்க தான் வெளியே பிறந்தப்பல. யார் கஷ்டப்படுறது, யார் பேர் வாங்குறது? அந்த பாக்ஸிங்ல போய் அடி வாங்க வரல. சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? என்ன போய் அடிச்சிருக்க உன கோப்பையா ஒரு வெஞ்சன கிண்ணம் கூட. எதுக்குடா ஒரு தாயில்லா புள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? என்ன சிங்கம்னு சொன்னா அடிக்காம வெண்கல கிண்ணம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கே அப்பதான் வெஞ்சன கிண்ணம்னா என்னன்னே தெரியும். ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் மார்வேர்டு Dress போட்டு நான் வாடகை கொடுத்துட்டு இருக்கேன். சுத்த மானகட்ட மன்னனாக இருக்கிறான். கேக்குது. அதான் மன்னா, அதேதான். மன்னர் இப்போது ஆன்லைன் வழியாக ஏதோ வருமானம் ஈட்டுகிறார். ஆமா சார், ஓரளவு. இவன் மூஞ்சியும் முகரையும் மாட்டின் கொம்பு போல் மீசை வைத்தால் மட்டும் போதுமா? கொம்பை பயலே, இதில் கவசம் பேரு. ஒரு கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இளைஞன் அல்லது கள்ளமற்ற தன்மையோடு வரக்கூடிய ஒரு நகரத்தை எப்படி அணுகுவதுன்னு தெரியாதவர், அவருக்கு அதை சரி கட்டுறதுக்காக அவர்கிட்ட இயல்பா அவராக ஒரு பகட்டை உருவாக்கிக்குவாரு. இல்ல நான் இப்படி ஆக்கணும் ஒரு பிம்பத்தை அவர் கட்டமைக்க. இந்த தத்தளிப்பையும் தடுமாற்றத்தையும் சரி செய்து கொள்ள அவன் தனக்கு உருவாகித்துக் கொண்ட எல்லா பிம்பங்களையும் அந்த வடிவேலு தான் இங்க பிரதிபலிச்சார். ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அந்த அவமானங்களை நிறைய சந்திச்சு என்ன போடா அழகாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போறதுக்கான ஒரு ஆளாக நமக்கு வடிவேலு தேவைப்பட்டாதான் அவர் முதல்ல பேசுறப்ப புகாரி பேசுறப்ப அதை மென்ஷன் பண்ணார். நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான கருவியாகவே எப்போதுமே வடிவேலு இருந்துகிட்டே இருந்திருக்காரு.